ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால கேசஸ் கொஞ்சம் காணப்படுது. ஒரு மக்கள்கிட்ட அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒரு கன்சர்ன் எல்லாரும் பயப்படுங்க உடனே லாக்டவுன் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இமீடியட்டா ஏதாவது ஒரு பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூலாம் ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் வார்ட் பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும், எங்கேயுமே இடம் கிடைக்காது. ஓபியே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வலியும். 30 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கு சார், அதுல 7000 பேருக்கு மட்டும்தான் இருக்குமா? இறந்தவங்கள ஒரு 100 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுல 95 பேர் 60 வயசுக்கு மேல. சீனியர் சிட்டிசனுக்கு பிரச்சனை, சீனியர் சிட்டிசன்ஸ்ல பிளஸ் உடற்போதைகள் இருந்ததுன்னா கூடுதல் பிரச்சனை. 2வது பாயிண்ட். 3வது மிடில் ஏஜ்லயும் வந்துட்டு ரொம்ப மோசமான அன்கண்ட்ரோல் உடற்போதைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை சார், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல். ஒரு பேஷண்ட் அனுப்பணும்னா எந்த ஹாஸ்பிட்டல் போன் அடிச்சாலும் ஃபுல் 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 அப்படின்னு டெய்லி இறந்துகிட்டு இருக்காங்க. தடுப்பூசின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஓகேங்களா? இட் வாஸ் அ கேம் சேஞ்சர். அந்த தடுப்பூசி போடல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆமிக்ரான்ல இன்னும் பல லட்சம் பேர் இறந்திருப்பாங்க. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிச்சு வர நிலையில பொதுமக்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை எப்படி எடுத்துக்கணும், தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்றத விளக்குறதுக்காக நம்மிடையே டாக்டர் சபரிநாத் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஏசியாவில் சில கண்ட்ரிஸ்லயும் இந்தியாவிலையும் திரும்ப வந்து கொரோனா தொற்று வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7000 பேருக்கு வந்து பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குதா வந்து மத்திய சுகாதார வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து கொரோனா பரவல் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, இது வந்து புது வைரஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொரோனான்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் 2020லயே வந்தது. போன வருஷம் கொரோனா வரலன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? போன வருஷமும் வந்தது, அதுக்கு முன்னாடி வருஷமும் வந்தது. ஏன்னா இது ஒரு வைரஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஆனா ஒரு பேண்டமிக்கா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் மாறும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி 2003 டைம்ல வந்து ஒரு டைம் வந்து இந்த சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைல்ட ஒரு எபிடமிக் லெவல்ல வந்தது. அதுக்கப்புறம் 2020 இந்த கொரோனா ஒரு பெரிய பேண்டமிக்கா மாறுச்சு. திருப்பி அடுத்த பேண்டமிக் அப்படின்றது உடனே நடக்காது. ஏன்னா அந்த வைரஸ் வந்து உருமாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு விர்லன்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்லன்ட் ஸ்ட்ரெயின் என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வடிவத்தை பெற்றதுக்கு வந்துட்டு பல மியூட்டேஷன்ஸ், அதாவது பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகும். அப்புறம் தான் பெரிய பேண்டமிக்கா மாறும். ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த ஸ்ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டா விட்டு போன அந்த ஆமிக்ரானோட JN1 அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டபிலிட்டி அதிகமா இருக்கு. அதாவது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால கேசஸ் கொஞ்சம் காணப்படுது. ஆனா வந்து இது வந்து ஒரு பெரிய நம்ம அந்த செகண்ட் வேவ்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்றதுலாம் கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த கோவிட் பரவுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, அந்த 3 வாரத்துல வந்து ஏதோ லட்சங்கள்ல தொட்டுக்கிட்டு இருந்தது கேஸ். இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருந்தது, ஓபிகெல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப வலிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அது ரொம்ப நமக்கு தெரியும் அந்த தீவிரத்தன்மை. அதனாலதான் வந்து நம்மளோட WHO பாத்தீங்கன்னா இது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கே தவிர இது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் கொடுக்கல. அதாவது வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா, இது மாதிரி ஒண்ணு பரவுது, ஒரு மக்கள்கிட்ட அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒரு கன்சர்ன் எல்லாரும் பயப்படுங்க உடனே லாக்டவுன் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இமீடியட்டா ஏதாவது ஒரு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கன்சர்னிங்கா வந்து எதுவுமே தெரிவிக்கல. ஸோ இதுதான் நம்மளோட முதல் கட்ட பார்வை. ஏன் வந்து அதிகமாகுதா? வருஷம் வந்துட்டு இட் வில் கிரியேட் சம் மியூட்டேஷன்ஸ், கொஞ்சம் உருமாற்றங்கள் நடக்கும். இந்த வருஷம் நடந்த ஒரு உருமாற்றம் வந்து அதுக்கு கொஞ்சம் சாதகத்தை கொடுத்துருக்கு. என்ன சாதகம்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தவங்க பரவறதுக்கான ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வீரியன்றது வந்து பெரிய லெவல்ல இல்ல. வீரியம் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்குன்றதுனால அச்சப்படவோ பயப்படவோ யாரும் அவசியம் இல்லைன்றதுதான் நம்மளோட பார்வையா இருக்கு. இப்போ அதான் பரவல் வந்து அதிகமா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து முகக்கவசம் அணியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இன்னும் அதிகமாச்சுன்னா எல்லாருமே முகக்கவசம் அணியிற ஒரு சுச்சுவேஷன் வருமா சார்? சார் இது அவேர்னஸ் கிட்ட கொடுக்கறது சார். ஏன்னா அதுவே தான் WHO சொல்லியிருக்கு. ஸோ ஒரு அவேர்னஸை வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு தானே அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு, ஓகேங்களா? இப்ப WHO அப்படின்றது இருக்கிறது வந்து ஒரு அவேர்னஸ். அது கூட சொல்லணும்னா அப்புறம் அந்த நிறுவனத்தை மூடிட்டு போக வேண்டியது தான் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது. அது மாதிரி தமிழகத்துல இருந்து சுகாதாரத்துறை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேண்டமிக் ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயை பத்தி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்ல. அந்த அவேர்னஸை வந்து சொல்லலைன்னா இன்னும் அரசு இது கூட சொல்லலையான்ட்டு லேட்டரான ஒரு கேள்வி வரும். அதனாலதான் இந்திய அரசும் வந்து சொல்லுது, தமிழக அரசும் சொல்லுது, அதே மாதிரி WHO சொல்லுது, ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம வந்து அவர் அவேர்னஸா எடுத்துக்கணுமே தவிர நம்ம யாருமே ஏன் நான் சொல்றேன் திருப்பி பயப்படக்கூடாது. பல பேர் வந்து இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை எடுத்துக்கிறாங்க.
பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸை கேட்ட உடனே வந்துட்டு எல்லாம் அந்த 2020க்கு அந்த இமேஜினேஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா பல பேர் வாழ்க்கைகள் முடக்கப்பட்டது, பல பேரோட இண்டஸ்ட்ரீஸ் டவுன் ஆச்சு, பல பேர் கடனாளியா மாறினாங்க. பல அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை வீட்டுல ஒரு வாரம் பூட்டி வச்சு வீட்டுல பூட்டி அந்த குழந்தை இறந்து போன சுச்சுவேஷன்லாம் நிறைய பர்சனலா நாங்க பார்த்திருக்கோம். அப்படின்னும் போது மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணெதிர்க்க தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மெயினா தெரியும். என்ன தெரியும்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூலாம் ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் வார்ட் பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும், எங்கேயுமே இடம் கிடைக்காது. ஓபியே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வலியும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து அஸ் அ டாக்டரா அது ஒரு நுரையீரல் நிபுணர் அந்த துறையில தான் இருக்கும். சோ நம்ம கிட்ட கண்டிப்பா அந்த கேசஸ் வரும். அப்படின்னும் போது இப்ப கேசஸ் வரவேண்டியனா வருது. ஓகேங்களா, என்னன்னா மைல்டு சிம்டம்ஸோட ரொட்டீனா வர மாதிரி தான் வராங்க. யாருமே வந்துட்டு தீவிரத்தன்மையோட அன்னைக்கெல்லாம் வந்து நான் இந்த 4 years பேக் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேஷண்ட் பார்த்தோன்னா 4 பேஷண்ட் வந்து கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்லயோ இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ ரெஃபர் பண்ணிட்டு இருப்பேன். அங்க போய் அட்மிட் ஆயிடுங்க, இங்க போய் அட்மிட் ஆயிடுங்க, இங்க பெட் இல்ல அங்க பெட் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, வரவங்க எல்லாருமே வந்து மைல்டா சளி காய்ச்சலோட வராங்க. நான் இன்னொரு வாதம் என்ன கேட்கறேன்னா, இப்ப வந்து நம்ம சொல்றீங்க 7000 கேஸ் 8000 கேஸ் வந்து இருக்குன்ட்டு, அது கம்மின்ற இன்னும் அதிகமா இருக்கும். ஏன் சார் 100 கோடி 130 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கு சார், அதுல 7000 பேருக்கு மட்டும்தான் இருக்குமா? இன்னும் அதிகமா இருக்கும். டெஸ்டிங் செய்யப்படுறது இல்ல. ஓகேங்களா, இப்ப நம்மளுக்கு கிளினிக்கே நம்மளுக்கு பேஷண்ட் வராங்கன்னா ஒரு 5 பேஷண்ட் இந்த அறிகுறிகளோட வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்களே வரீங்க சார், ஒரு 2 நாளா கொஞ்சம் இரும்பல் இருக்கு, கொஞ்சம் ஜுரம் அடிக்குது அப்படின்ற மாதிரி வரீங்கன்னா, நான் உடனே உங்களை போயிட்டு நீங்க கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நீங்க ஒரு 4000 5000 செலவு பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் நான் எழுதி தர மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா 200 வரப்போகுது, 300 வரப்போகுது. 200 300 மாத்திரை எழுதிட்டு நீங்க 4-5 நாள்ல சரியாயிடுவீங்க. அதுக்கு நான் 5000 செலவு பண்ணுமா? தேவையில்லை. அது வந்து மக்கள் கிட்ட இருந்து காசு சும்மா தேவையில்லாம வந்துட்டு பறிக்கிறதுக்கான ஒரு நோக்கமா தான் எனக்கு படுது. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு ஜென்யூனா வந்து பேஷண்ட்க்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்யறோம். அதுதான் பண்ணணும் ஒரு டாக்டரா எத்திக்கலா. ஓகேங்களா, சோ டெஸ்டிங்கை வந்து மேபி கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்து எல்லாரும் டெஸ்ட் எடுங்க, நாங்க கரெக்டான அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு நாங்க பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டெஸ்டிங் பண்ணலாம். ஆனா இப்ப டெஸ்டிங் இப்ப நம்ம பிரைவேட்ல பண்ணி அந்த பேஷண்ட்க்கு ஒரு 5000 நம்ம வாங்கி அந்த 5000 வந்து கொரோனான்னு வந்து அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாத்த போறோமானா அதுவும் கிடையாது. அப்ப நம்ம மெயினா இப்ப நம்ம என்ன மாதிரி கேசஸ்க்கெல்லாம் இந்த டெஸ்டிங் பண்ணணும்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட் திடீர்னு அட்மிட் ஆகுறாங்க, திடீர்னு மூச்சு திணறல் இரும்பல் என்ன ப்ராப்ளம்னு தெரியலன்னா அப்ப அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து கொரோனா உறுதி செய்யறோம்னா அது ஒரு யூஸ் இருக்கு. சரி, அதுக்கேற்ற மாதிரி ரெம்டெசிவிர் ஏதாவது ஆரம்பிக்கலாம், பர்சிட்டின் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்து ஏதாவது ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு திங்கிங் இருக்கு. ஆனா ஓபிக்கு வாக் பண்ற பேஷண்ட் அவங்களுக்கு எல்லாம் டெஸ்டிங் நம்ம பண்றது இல்லை. ஓகேங்களா, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு என்னோட பார்வை. அப்படி பண்ணீங்கன்னா தேவையில்லாம வந்து உங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு செலவு ஆகும். அவ்வளவுதான் என்னோட பார்வை. ஏன்னா ஒருத்தனும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறதுக்குள்ள படும்பாடு படுறோம். ஓகேங்களா, அதுல ஒரு 5,000 10,000 அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து லேபுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் லுக்கிங் குட். ஓகே, சோ அதனால தான் நான் சொல்றேன் கேசஸ் வந்து இந்த 7,000 கூட இருக்காது, இன்னும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நம்ம செக் பண்றது இல்ல. ஓகே, சோ நிறைய பேர் அவங்களே வந்து சரியாயிடுறாங்கன்றதுனால நம்ம வந்து பெருசா கண்டுக்கிறது இல்ல, ரொம்ப பெருசா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத நம்ம பாருங்க. சார் இப்போ நீங்க தான் செக் பண்றதுக்கு சாதாரண மக்கள்கிட்ட வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல சார், இப்போ பருவமழை வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. யூஸ்வலா வந்து எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சரியில்லாத காரணமா வந்து வரும், சாதாரண சளி வருது. இந்த சமயத்துல இந்த கோவிட் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து அவங்களை அந்த நெருக்கடிக்கு தானே தள்ளப்பாங்க. அதாவது போய் செக்அப் பண்ணிக்கணும், கோவிட் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு தானே தள்ளும் அது. கண்டிப்பா சார், அதனாலதான் வந்துட்டு நம்மள மாதிரி ஆளுங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், கிளாரிபிகேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஏன்னா இப்ப வந்து நியூஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்லிட்டேன், WHO வேலை அவேர்னஸ் கொடுக்கறது, அதே மாதிரி தமிழக அரசோட வேலை அவேர்னஸ் கொடுக்கறது, இந்திய அரசோட வேலை ஒரு அவேர்னஸ் கைட்லைன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா இது கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு அது தவறா போய் முடிச்சிடும். சப்போஸ் துரதிருஷ்டமா சப்போஸ் கேசஸ் வந்து எண்ணிக்கையோட அதிகமா போயிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏன் நீங்க முன்னாடியே சொல்லலன்ட்டு எல்லாருமே கேள்விகளை அவங்கள நோக்கி கேட்போம். சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர் இன் சிச்சுவேஷன் டு கிவ் கைட்லைன். ஓகேங்களா, ஆனா வந்து இப்ப தனியா இப்ப நம்ம களத்துல வேலை செய்யற ஒரு ஃபீல்டு ஒர்க்கரா நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க சைடும் கரெக்ட், அதே மாதிரி இந்த சைடும் பயப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியது நம்மளோட வேலை. அதே மாதிரி வந்து இப்ப இந்த ரெய்னி சீசனோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து கொரோனா பரவும் போது ஜென்ரலா மத்த சளி காய்ச்சலும் வருமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அது கரெக்ட். ஏன் ஜென்ரலா கொரோனாவே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் கம் ஆஸ் அன் எவ்ரி இயர் இந்த ஒரு சைக்கிள்ல தான் வரும். ஜென்ரலா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் ரெயின்ல தான் அதிகமா வரும், விண்டர்ஸ்ல அதிகமா வரும். இப்ப ஃப்ளூவே எடுத்தீங்கன்னா அதோட சீசன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல தான் ஆரம்பிக்குவேன். ஓகேங்களா, அந்த வைரஸோட ஸ்ட்ரெயின் ஃப்ளூன்னு சொல்லக்கூடியது இந்த பன்னிக்காய்ச்சல்னு சொல்லுவோம்ல, H1N1 H3N2 அதெல்லாம். சோ அதனால வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வைரஸோட ட்ரெண்டே அப்படிதான்.
ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அப்போ இதோட சிம்டம்ஸும் கொரோனா சிம்டம்ஸும் ஒரே அறிகுறிகள்ல தான் மேட்ச் ஆகுது. அப்ப இதை நம்ம பெருசா வித்தியாசம் பண்ண முடியாது. இதுலயும் ஜுரம் வரும், இதுலயும் கொஞ்சம் ஜுரம் வரும், இதுலயும் வந்து உடம்பு வலிக்கும், இதுலயும் உடம்பு வலிக்கும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் வந்துட்டு பெரிய சிம்டம்ஸ் நம்ம வேரி பண்ண முடியாது. ஓகே, சோ சில சிம்டம்ஸ் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். இப்ப இந்த கொரோனால எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, வயிறு ரிலேட்டட் சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்றாங்க. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியும் நீங்க இது கொரோனா இல்ல இது கொரோனா இல்ல அப்படின்னு நீங்க வித்தியாசப்படுத்தியும் ட்ரீட்மெண்ட் ஆங்கிள்லயோ இல்லைன்னா அவுட்கம் ஆங்கிள்லயோ பெரிய மாறுதல் கிடையாது. நான் சொல்றது புரியுது. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம்னா அந்த விஷயத்துக்காக ஏதாவது நோக்கம் மாறணும்ல. ஓகேங்களா? இந்த கேஸ்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன், அப்ப இதை கண்டுபிடிச்சதுனால என்னோட டைரக்ஷன் இனி இந்த இன்வெஸ்டிகேஷன் வேற மாதிரி போகுது அப்படின்னா அந்த படம் ரேசியா இருக்கும். அவ டாக்டரா வந்து எனக்கு எப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ரேசியா இருக்கும்னா, இது கண்டுபிடிச்சிட்டா இதுதான், அப்ப இதுக்கேற்ற மாதிரி நான் அதை மாத்துவேன், பேஷண்ட் சரியாயிடுவான் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். இப்ப நான் அது கொரோனாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ளூன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் பண்ண போறது வந்துட்டு ஒரு காமனா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் புரோட்டோகால். அப்படின்னும் போது நான் அதை வித்தியாசப்படுத்துறத வந்துட்டு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா இந்த ஓபி பேஷண்ட்டுக்கு பார்க்கல. ஐபி பேஷண்ட் இல்லைன்னா ஐசியூ பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மேபி வித்தியாசப்படுத்துறதுல ஒரு யூஸ் இருக்கு. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது கேசஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி வந்து கேசஸ் ரைஸ்ன்றதோட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் அதிகமாகுது, இறப்பு பேரு நிறைய பேர் ஆகுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டங்கள் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம். சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதாவது 2020 இருந்த அளவுக்கு வந்து உயிரிழப்பு எண்ணிக்கை இல்ல. ஜனவரியில இருந்து இப்ப கரண்ட் டேட் வரைக்குமே ஒரு இந்தியா முழுக்க 68 பேர் தான் அதிகரிச்சிருக்காங்க. இப்ப ஆனா இந்தியாவில கேரளால தான் வந்து 2000க்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல அதை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஆனா ஒரு ரீசன் ஒரு 2 வீக்ஸ் சமயத்துல வந்து மகாராஷ்டிரால கம்மியா தான் இருந்தா, ஆனா இன்னைக்கு டேட் படி அவங்க வந்து ஒரு 700 அபோவ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து அங்கதான் அதிகமா 18 அதிகமா இருக்கு. இந்த வேரியேஷன் எப்படி சார்? அங்க ஏன் அதிகமா இருக்கு? மகாராஷ்டிரால உயிரிழப்பு சார் இப்ப கேரளால வந்து நிறைய கேசஸ் இருக்கு. டெஸ்டிங் அதிகம் பண்றாங்க. கண்டிப்பா டெஸ்டிங் அதிகம் பண்றாங்க. மகாராஷ்டிரால டெஸ்டிங் அதிகம் பண்றாங்க. டெஸ்டிங் நீங்க பண்ண கேசஸோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகதானே சார் செய்யும். எத்தனை பேருக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க, நீங்க எல்லாருக்கும் போய் நீங்க வந்து பிபி பாக்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதுல ஒரு 200 பேர் பிபி பேஷண்ட் பிக்கப் பண்ணுவீங்க, புது பேஷண்ட். புரியுதுங்களா? அதுதான் ஸ்கிரீனிங். ஓகேங்களா? அப்ப உள்ள வர பேஷண்ட்டுக்கு அவன் டெஸ்ட் பண்றான் அதிகமா. ஓகேங்களா? அப்ப தேவையில்லாம டெஸ்ட் பண்றான் அப்படின்னும் போது தேவையில்லாம மேபி டாக்டர் வந்து டெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஏதோ நல்லவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பேஷண்ட்டுக்கு வந்து எதுக்கு தேவையில்லாம ஒரு டெஸ்ட் பண்ணி கஷ்டப்படுத்துறோம், ஒரு 5,000 ரூபாய் செலவு வைக்கிறோம்ட்டு நல்ல நோக்கத்தோட மேபி இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் டெஸ்டிங் தப்பு சொல்லல. சில பேரோட ரூல்ஸ் டெஸ்ட் பண்றாங்க, சில பேரோட ரூல்ஸ். என்னோட ரூல்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நான் பண்ணுவேன். எல்லாரும் பண்ணியே ஆகணும், எல்லா தனியார் மருத்துவமனை, கவர்மெண்ட் எல்லா பேஷண்ட்டுக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இது வரைக்கும் ரூல்ஸ் எதுவும் வரல. ஓகேங்களா? அப்படி ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் ஆச்சுன்னா அப்ப கூட நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க ஃப்ரீயா டெஸ்டிங் பண்றாங்களோ அங்கதான் பேஷண்ட் அனுப்புவேன். ஏன்னா ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது வந்து அரசோட வேலை. ஓகேங்களா? அதுதான் அரசு தான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு பேண்டமிக்கா இல்லைன்னா ஒரு எபிடமிக்கா பரவுது அப்படி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்க டெஸ்டிங் பண்ணுங்க, ஏன் பேஷண்ட் செலவு பண்ணணும்? ஓகேங்களா? பேஷண்ட் மாத்திரம் வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா? அது வந்து என்ன மாதிரி ஒரு அரசுல இருந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்து ஒரு டாக்டரா என்னோட பார்வை அப்படிதான். ஓகேங்களா? நான் இதுக்காக டெஸ்ட்டுக்கு பேஷண்ட்டை செலவு பண்ண வைக்க மாட்டேன்றது நான் உறுதியா இருக்கேன். ஓகேங்களா? அட்லஸ் அட்மிட் ஆயிருக்கான், சீரியஸ் ஆனதா வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்றது நம்மளோட பார்வை. ஓகேங்களா? சோ அதனால வந்து இங்கெல்லாம் கேசஸ் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிரால அதிகமா இருக்கு, கேரளா தேர் டெஸ்டிங் மோர், அதுல டவுட் கிடையாது. நம்மள டெஸ்ட் பண்ணா இங்கேயும் கேசஸ் அதிகமா இருக்கும். அடுத்து இறப்பு சதவீதத்தை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. அதாவது டெத் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால கொஞ்சம் லைட்டா ரைஸ் ஆகுதுன்ட்டு. இப்ப நானும் வந்து இறந்து போன நீங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் நீங்க பார்க்கலாம். இறந்தவங்கள ஒரு 100 பேர் இறந்திருக்காங்கன்னா அதுல 95 பேர் 60 வயசுக்கு மேல. ஓகேங்களா? அந்த 60 வயசுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 50ல இருந்து 60 பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒரு காரணமா போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்காக போயிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு போற டைம்ல சீல் பிடிச்சிக்கிச்சு, அதே அந்த சீல் அதிகமாகி இறக்குறாங்க, கூட கொரோனாவா வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓல்ட் ஏஜ், ஒரு கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பேஷண்ட், டயாலிசிஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கூட கொரோனா வருது. சோ இறந்தவங்க எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஓகே, 80 to 90% ஒண்ணு. அதுலயும் உடல் உபாதைகள் இருக்கு, எக்ஸ்ட்ரா உடல் உபாதைகள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அந்த டயாலிசிஸ் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், அதே மாதிரி வேற ஒண்ணு சீல் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் வந்துட்டு 100ல 90-95 பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இவங்க தான் நம்மளோட டார்கெட் பாப்புலேஷன்.
ஓகேங்களா? அப்ப நம்ம யாரு? சீனியர் சிட்டிசன்ஸ். ஒரு 1 2 4 கேஸ் தான் வந்து அந்த 100ல 4 கேஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ்ல வருது. 35 40 அந்த 35 வயசுல வந்து போன வாரம் படிச்சு அந்த 35 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்தாங்க மகாராஷ்டிரால. அந்த கேஸ் என்ன கேஸ்? என்டிடிவில கூட, இந்தியா டைம்ஸ்ல கூட வந்தது, இந்தியா டுடேல கூட வந்தது. அந்த 35 இயர்ஸ் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட், பிறந்ததுல இருந்தே டயபெட்டிஸ். 35 வயசுல அவன் ஹாஸ்பிட்டல்ல டிகேஏக்காக அட்மிட் ஆயிருக்காரு. டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், அதாவது சுகர் 500 600க்கு மேல போய் கீட்டோன் பாடிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு அட்மிட் ஆயிருக்காரு. அந்த பேஷண்ட்டுக்கு கொரோனா தொற்று எக்ஸ்ட்ராவா ஏற்பட்டு சேர்ந்து உயிரிழக்குது. புரியுதா நான் சொல்றது? அப்போ 35 வயசுல தாக்கினா கூட என்ன மாதிரி ஆளை தாக்குது பாருங்க. ஓகேங்களா? தாக்கி உயிரை கொள்றதுன்னா ஆல்ரெடி அந்த 35 வயசுல ஒரு மோசமான உடல் உபாதை இருக்கு, பிளஸ் ஒரு கோவிட். அப்போ இது தனியா வேலை பார்க்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஏதாவது ஒருத்தவங்க இருக்குன்னா அந்த சந்துல சிந்து போடுற மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்களை தான் இது போய் அட்டாக் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டெத்தான கேசஸ் எடுத்தீங்கன்னா தெரியும். சோ 2-3 டெத்தான கேசஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? சீனியர் சிட்டிசனுக்கு பிரச்சனை, சீனியர் சிட்டிசன்ஸ்ல பிளஸ் உடல் உபாதைகள் இருந்ததுன்னா கூடுதல் பிரச்சனை, 2வது பாயிண்ட். 3வது மிடில் ஏஜ்லயும் வந்துட்டு ரொம்ப மோசமான அன்கண்ட்ரோல் உடல் உபாதைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த டார்கெட் பாப்புலேஷனை மட்டும் ஏன் ஒரு பூஸ்டர் தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட பார்வை. அதுவும் அரசு இலவசமா போடணும்ன்றதுதான் என்னோட வாதம். ஓகேங்களா? இப்போ இதை சார்ந்தது என்னோட கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா அந்த வேக்சின் போடுறதுல வந்து திரும்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதை சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 35 இயர்ஸ்க்குள்ள இருக்க அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறமும் வந்து இந்த மாரடைப்பு, ஒரு சில ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் இறந்ததுக்கு காரணமே இதுதான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ குற்றச்சாட்டுகள் வந்து இந்த தடுப்பூசி மேல பல குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுல பெரிய அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சேஞ்சுக்காக அந்த மாதிரி பல்வேறு அரசியலுக்காக மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இங்க ஆட்டு மந்தைகளா, எல்லாருக்கும் நீங்க உட்காந்து ஊசி போடுறீங்க, என்ன டெஸ்ட் பண்ணீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், கோவிட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இந்த செகண்ட் வேவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால ஃபீல்ட்ல இருந்த ஒர்க்கர் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல சார். எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல். ஒரு பேஷண்ட் அனுப்பணும்னா எந்த ஹாஸ்பிட்டல் போன் அடிச்சாலும் ஃபுல் 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 அப்படின்வான். டெய்லி இறந்துகிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல பல பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை. அதே ஒரு 3-4 மாசம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமிக்ரான் ஒண்ணு வந்தது. ஆமிக்ரான் வேரியன்ட் வரும்போது நான் சொல்றதெல்லாம் இந்த பீட்டா டெல்டா வேரியன்ட். அப்போ இத்தனை பேர் இறப்பு. ஆமிக்ரான் வரப்ப என்ன சொல்லிச்சு WHO, இந்த பீட்டா டெல்டாவோட இது 5 மடங்கு இன்னும் பொட்டன்சி அதிகம், இதுக்கு இன்னும் பல கொம்புகள் இருக்கு, இன்னும் வீரியமா இருக்க போகுதுன்ட்டு. அப்ப எல்லாரும் பயந்தோம், என்னடா எத்தனை பேர் இன்னும் தலை உருள போதோ அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ஆமிக்ரான் வேரியன்ட் வரும்போது பாத்தீங்கன்னா புஷ்னு போச்சு, இறப்பு சதவீதம் பெருசா இல்லவே இல்லை. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த டெல்டாக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னா, இந்திய அரசு பாராட்டே ஆகணும், இந்திய அரசு காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கும் இலவசமா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு முடிச்சிருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் ஃபுல்லா போட்டு முடிச்சிருந்தாங்க. முதல்ல வந்து மருத்துவர்களுக்கு போட்டாங்க, செவிலியருக்கு, ஹெல்த் கேருக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியாஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் போட்டாங்க. அப்புறம் பப்ளிக்கு போட்டாங்க, எல்லாருக்கும் இலவசமா போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆமிக்ரானால பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அப்போ தடுப்பூசின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகேங்களா? இட் வாஸ் அ கேம் சேஞ்சர். அந்த தடுப்பூசி போடல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆமிக்ரான்ல இன்னும் பல லட்சம் பேர் இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இறக்கல. அதுக்கு காரணம் வேக்சின் அவ்வளவு சீக்கிரம் வந்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து கம்மி பண்ணாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, தடுப்பூசினால மாரடைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தை உங்க வீட்டுல பிறந்திருக்கும், பிறந்த உடனே எத்தனை தடுப்பூசி போடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை தடுப்பூசி போடுறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 தடுப்பூசி ஒரு குழந்தை பிறந்தவன போடப்படுது. பிசிஜி தடுப்பூசி, போலியோ தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, டிப்தீரியா தடுப்பூசி, பெர்டூசிஸ் தடுப்பூசி, டெட்டானஸ் தடுப்பூசி, நிமோனியா தடுப்பூசி, பன்னிக்காய்ச்சல் தடுப்பூசி, டைபாய்டு தடுப்பூசி, காலரா அப்படின்னு போயிட்டே இருக்கு லிஸ்ட். இத்தனை தடுப்பூசி ஒரு குழந்தை பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தைக்கு இத்தனை தடுப்பூசி குத்துறீங்களே, ஏதாவது ஆகுதா? ஏன் ஆக மாட்டேங்குது? அப்ப குழந்தைகளே குத்துறீங்களே, இவ்வளவு பெருசா நான் மாடு மாதிரி வளர்ந்துருக்கானே, எனக்கு என்ன ஆக போகுது? சோ இதெல்லாம் ரொம்ப தவறான வாதம். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த தடுப்பூசிகள் பல விஷயங்களை மாத்தி இருக்கு. இந்த உலகத்துல பல கிருமிகளை வென்றெடுத்திருக்கு. எக்ஸாம்பிள், நான் 90s கிட். நான் பிறக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு அக்காக்களை பார்ப்பேன். LKG UKG படிக்கும் போது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். இப்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப எனக்கு தெரியாது இந்த வார்த்தைகளோடது. நொண்டி போறா பாரு, புரியுதா நான் சொல்றது? நொண்டி கூண்டு போறா பாரு, நொண்டிக்கெல்லாம் ஏமா பொண்ணு கொடுப்பான், நொண்டிக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, இந்த மாதிரிலாம் அவனை கேலி பண்ணுவாங்க. இது போலியோன்ற ஒரு நோயினால வர்றது. போலியோ ஆளுங்களுக்கு கால் வராது, இப்படி ஊனி நடப்பாங்க, கை வராது. அவங்க எல்லாம் இந்த ட்ரைசைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப எங்கேயாவது அந்த மாதிரி ட்ரைசைக்கிள் ஓடி பாக்குறீங்களா? சென்னையில இல்ல, இந்தியாவே ஓடி பாக்குறீங்களா?
இல்ல கிடையாது. ஏன்னா போலியோ ஒழிக்கப்பட்டது. ஏன் ஒழிக்கப்பட்டது? வேக்சின், தடுப்பூசி. ஓகேங்களா, ஓரல் போலியோ வேக்சின், பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் மூலியமா போலியோ ஒழிக்கப்பட்டது. அதுக்கு நீங்க எல்லாரும் போலியோ தடுப்பூசினால உங்களுக்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னீங்கன்னா பல குழந்தைங்க இன்னும் கூணாவும் நொண்டியாவும் தான் பிறந்திருக்கும். அது ஒரு அம்மாவுக்கு பார்க்க நல்லா இருக்குமா? சோ அதனால வந்து தடுப்பூசியை பிளேம் பண்றதுன்றது தப்பு. ஓகேங்களா, அது வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய இன்வென்ஷன். ஓகேங்களா, அதனால வந்து இப்ப இந்த கோவிட் தடுப்பூசினால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்றது நான் என்ன சொல்றேன், ஏதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆகல. சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ் 2 கேஸ் ஏதாவது நான் இருந்ததுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுறீங்க. அதுல யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ உடல் பாதைகள்னால ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது கோவிட் தடுப்பூசினாலதான் அப்படின்ற மாதிரி நீங்க லேபிள் பண்ணிடுறீங்க. ஓகே, ஆனா அந்த 10 லட்சம் பேருக்கு கொரோனாவை உள்ள விடுறீங்க. அது அசால்ட்டா வந்து உள்ள வந்துட்டு ஒரு மினிமம் அந்த 10 லட்சம் பேர்ல ஒரு 5000-6000 பேர் தூக்கின்னு போயிடும். அந்த ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ நடக்குதும் 5000-6000 பேர் காலி ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ தட்ஸ் a கிரேட் கேஷுவாலிட்டி. இப்ப ராணுவ வீரர்கள் நம்மளோட பார்டர்ல கஷ்டப்பட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் இறந்து போறாங்க, புரியுதுங்களா? ஆனா அவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா, தீவிரவாதிகள் உள்ளதுன்னா பஹல்காம் மாதிரி ஒரு அட்டாக்ல மொத்தமா 40 பேர் காலி, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த கிருமிகளை நம்ம யோசிக்கணும். அப்ப தடுப்பூசி ஒரு பெரிய கவசத்தை கொடுக்குது. அதவே பிளேம் பண்றதுன்றது நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டமே பிளேம் பண்ற மாதிரி. அதே மாதிரி மக்கள் கிட்ட ஒரு தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்துரும். தடுப்பூசியை போடக்கூடாதாமா, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து தடுப்பூசிக்கு பயப்படுவாங்க, குழந்தைங்க போடக்கூடாது, பெருசவங்களே போனா குழந்தைங்க ஏன் போடணும், இந்த மாதிரிலாம் வேலைகள் ஆரம்பிக்கும். அதனால தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கிருமிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளாம் இருக்கிற வரைக்கும் கிருமிங்க இருக்கும், நம்ம செத்ததுக்கு அப்புறமும் கிருமி இருக்கும். ஏன்னா நம்மளாம் வர்றதுக்கு முன்னாடி கிருமி இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மனிதர்கள் என்ற ஒரு ஆடம் அண்ட் ஈவ்ன்றாங்கல்ல, அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி தலைவெல்லாம் இருக்காங்க. பாக்டீரியா, வைரஸ், அவனா அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல இருந்து அவன் தான் பூர்வகுடி. அதனால அவனால அழிக்க முடியாது. ஓகேங்களா, சோ அவன் இவால்வ் ஆகி வந்துகிட்டே இருப்பான். அப்ப அவங்கிட்ட இருந்து நம்மள தற்காத்து கொள்றதுக்கு என்ன வழிகள் பண்ண முடியுமோ அது மேக்சிமம் ஹியூமன் பிரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பிரெயின் யூஸ் பண்ற மாதிரி கிருமிகளும் பிரெயின் யூஸ் பண்ணும். அப்ப அதுங்க என்ன பண்ணும், ஓ நீங்க இப்படி அட்டாக் பண்றியானே, அப்ப நான் வேற ஒரு மூஞ்சி வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு, இந்த விவேக் காமெடி மாதிரி நான் ஒரு மறு வச்சிருக்கேன், நான் இது வச்சிருக்கேன்ட்டு வேற வேற ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வரும். அப்ப வரும்போது நம்ம எப்படி திருப்பி அட்டாக் பண்ண போறோம்னு பாக்குறோம். அதை இந்த பேட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற டிஃபென்ஸே நம்ம குறை சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், இந்திய ராணுவத்தை நம்மளே இங்க உட்காந்துக்கிட்டு வேஸ்ட், இது தப்பு, இது இவ்வளவு சைட் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா யாருக்கு ஆதரவு? பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி. புரியுதா நான் சொல்றது? இங்க இந்தியான்னு குறிக்கிறது மக்களை, பாகிஸ்தான் குறிக்கிறது வைரஸ், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா, சோ அதனால தயவு செஞ்சு வந்து தடுப்பூசினால எதுவும் இல்லைன்றதுக்கு தான் இவ்வளவு ஒரு இது. அப்புறம் ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார், இது என்னன்னா, இப்போ சளி இருமல் மாதிரி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வேரியன்ட் மாறிட்டு வந்துருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ இது வந்து நார்மலைஸ் பண்ணி தான் பார்க்கணும், அதாவது இது தொடர்ச்சியா இருக்குன்னா அதுக்கு ஒரு முற்று கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணுமே. கண்டிப்பா இது ஒரு இயல்பு வாழ்க்கையில ஒண்ணு சார். ஓகேங்களா, எப்படி சார் வருஷம் வருஷம் உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, சளி இருமல் காய்ச்சல் மாதிரி உங்களுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒரு 2 வாட்டி சளி பிடிக்குதா இல்லையா? மனுஷனா தான் பிடிக்கும், கரெக்டா? ரோபோக்கு பிடிக்காது. ஓகேவா, கண்டிப்பா பிடிக்கும், யாரா இருந்தாலும் பிடிக்கும். ஓகேங்களா, முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு பிரதமர் வரைக்கும் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு வைரஸ், அதுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, காசு தெரியாது. அதுக்கு தேவை எவனுக்காவது சதை ஓடுதா, ரத்தம் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, தாக்குறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு நார்மலைஸ் தான் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு சில இடத்துல ஒரு கூடுதல் எச்சரிக்கைகளை நம்ம கொண்டு வரோம், அவ்வளவுதான். எப்பனா அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகி ஒரு புது மருவு வச்சுட்டு வருது, கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டிவ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குன்னா அப்ப நம்மளோட மெயின் பாப்புலேஷன்ஸை பாதுகாக்கிறது இம்பார்ட்டன்ட். சோ ஒரு டைம் எந்த அளவுக்கு அது ஆக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி கைட்லைன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப வர கைட்லைன்ஸ் என்ன, கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா இருங்க. யார மீனா சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி அந்த பாப்புலேஷன் தான் என்னோட பார்வை. ஓகேங்களா, ஆனா வந்து பப்ளிக்கு ஃபுல்லா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க மாஸ்க் அணியுங்க, கை பாருங்க, அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, இது எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும்? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிங்க் பஸ்ல ஏறி போறீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க, இல்ல நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து பீச் ட்ரெயின் பிடிச்சி நீங்க வந்து தாம்பரம் போறீங்க, அதெல்லாம் காலியா இருக்க ட்ரெயின், அங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியுமா? மாஸ்க் போட்டுட்டு ஏற முடியுமா? அடிக்கிற கூட்டத்துல மாஸ்க் எல்லாம் கிழிஞ்சிடும். அதனால மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, சோ அதனால வந்து மெயினா நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதை தாண்டி என்னோட கோரிக்கை என்னன்னா, இந்த டேஞ்சரஸ் குரூப்னு சொல்றேன்ல, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் வந்துட்டு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு கோர்ஸ் போட்டு விட்டோம், ஒரு டோஸ் போட்டு விட்டோம்னா பிரச்சனையே ரொம்ப இல்ல. இட் இஸ் a வெரி குட் ஐடியா அப்படின்றது தான் என்னோட பார்வையா இருக்கு. சோ அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா இருக்கும். கண்டிப்பா மக்கள்கிட்ட நம்ம சொல்லலாம், மாஸ்க் போட்டு இது பண்ணி எல்லாமே ப்ரூவன் தான். ஆனா அது இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றது என்னோட பார்வை.
ஏன்னா நான் பாக்குறேன் பப்ளிக், இப்ப நான் கார்ல போயிடுறேன், ஆனா பப்ளிக் எத்தனை பேர் இதுல போறாங்க, பஸ்லயோ இல்லைன்னா ஒரு கூட்ட நெரிசல்லயோ போறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டா கண்காணிக்க முடியும் அப்படின்றது. சோ அப்படின்னு இருக்கும் போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு வேக்சின்ன்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்வை.